வணக்கம் என் தமிழ் உறவுகளே. குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணையால் செய்யப்பட்ட வெண்ணிற சிவலிங்கம் உள்ள தலம். காசிக்கு நிகரான பைரவர் உள்ள தலம். அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் தரும் அற்புத சிவலிங்கம் உள்ள தலம். சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்த தலம். கபில முனிவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் உள்ள தலம். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் அற்புத ஆலயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சிவபுரி என்னும் ஊரில் திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் கோவிலை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனதும் அதிகார நந்தி தன் துணைவியாருடன் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வழியா சுமார் 5 கிலோமீட்டர் சென்றால் சிவபுரியை அடையலாம். கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சூரியனையும் சந்திரனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் பிரதோஷ நந்தியை நம்ம பார்க்கலாம். பிரதோஷ காலங்களில் இங்கு வெகு விமர்சையா பூஜைகள் நடைபெறும். இதுதாங்க கோவிலின் கருவறை. நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியை பார்க்கலாம். இங்க விநாயகர் இருக்காரு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். இத்தல மூலவர் பால்வண்ணநாதர் என்றும் தாயார் வேதநாயகி என்ற திருநாமத்துடன் இந்த தலத்துல அருள் பாலித்து வராங்க. கோவிலின் தல விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் கொள்ளிடம். தேவாரம் பாடல் பெற்ற வடகரை தலங்களில் 4வது சிவத்தலம். சைவ சமய துறவிகளான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் அருணகிரியால் பாடல் பெற்ற சிவத்தலம். இங்க தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சங்கடாகர சதுர்த்தியில் விஜய விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறலாம். இங்க விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தல மூலவர் கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில இருந்தாரு. கொள்ளிடம் நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தேவார காலத்து பழைய கோவில் சேதமடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல இருந்த பால்வண்ணநாதேஸ்வரரை இந்த கோவில்ல பிரதிஷ்டை செய்திருக்காங்க. குதிரையின் கால் குழம்புப்பட்டு பிளந்து போன சிவலிங்கத்திற்கு தான் இன்றும் பூஜைகள் நடைபெறுது. லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இப்போ இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கபில முனிவர் சிவாலயங்களுக்கு யாத்திரை சென்ற பொழுது இந்த இடம் வில்வ மரங்கள் நிறைந்திருந்தது. இந்த இடத்துல இறைவனுக்கு பூஜை செய்ய விரும்பினார். அப்பொழுது பசுக்கள் தாமாகவே முன்வந்து பாலை சுரந்தன. பால் பட்டு வெண்மையாக இருந்த மணலை சேகரித்து பூஜைக்காக சிவலிங்கத்தை உருவாக்கினார். அப்பொழுது ஒரு ராஜா குதிரையில் வரும்பொழுது குதிரையின் கால்பட்டு சிவலிங்கம் பிளந்து போனது. அதனால் சோகம் அடைந்த கபில முனிவர் மீண்டும் மற்றொரு லிங்கத்தை தயார் செய்ய முயன்றார். அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர் முன் தோன்றி சேதமாகி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த லிங்கத்தையே பிரதிஷ்டை செய்யுமாறு கூறினார். ஏனென்றால் தெய்வீக பசு காமதேனுவால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் என்பதால் இந்த லிங்கத்தை பால்வண்ணநாதர் என்றும் இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறலாம் என்றும் கூறி மறைந்தனர். பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் கோவில்ல கல்வெட்டுக்களை நம்ம பார்க்கலாம். இங்க சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கு. சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சதுர துர்கையை தரிசனம் பண்ணிக்கலாம். துர்கா தேவி எருமையின் தலை மீது நின்றபடி காட்சி தராங்க. அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் தரிசனம் அளித்த இடங்களில் இத்தலமும் ஒன்று. வேதங்களின்படி வால்மீகி முனிவர் இங்கு உள்ள இறைவனை வழிபட்டிருக்காரு. இந்த ஆலயத்தில் நடராஜர் சடாமுடி அள்ளி முடிந்த நிலையில் காட்சி தருவார். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் சிவசுப்பிரமணியராக காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க புவனேஸ்வரி அம்மாள் இருக்காங்க. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தலத்தில் பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் 27 மண்டை ஓடுகளுடன் இடுப்பில் ஒரு பாம்பையும் சிங்கத்தின் பற்களையும் கொண்டு காட்சியளிக்கின்றார். இத்தலத்தில் பார்வதி தேவி வேத நாயகியாக நமக்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம்.
இத்தல மூலவர் சுயம்பு மூர்த்தி பால்வண்ணநாதர் இங்கு காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். குதிரையின் கால் குழம்பு தாக்கியதால் லிங்கம் பிளந்திருக்கு. லிங்கத்திற்கு பின்னால் திருமண கோலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி தருகின்றனர். இங்குள்ள சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் மட்டுமே நடைபெறும். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும்.